friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். இது வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதே மாதிரி இதுல நிறைய மருத்துவ பயன்கள் அடங்கி இருக்கு. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா சுவையான புதினா தோசை எப்படி செய்யறதுங்கறத செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சுவையான புதினா தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5-6 தோசைக்காக மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் தேவையான அளவு, 6-7 வெள்ளைப்பூண்டு பல்லு, 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் துருவல் துருவி சேர்த்துக்கிறேன். ஆயில் தேவையான அளவு, உப்பு மாவுலேயே சேர்த்துருந்தா நீங்கள் போட தேவையில்லை, இல்லைனா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க சுவையான புதினா தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ மிக்சி ஜாரில் வெள்ளைப்பூண்டு சீரகம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். புதினா இலையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை நான் மாவு கூட சேர்த்துக்க போகிறேன். மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ புதினா தோசை செய்கிறதுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை சுடுறதுக்கு கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தோசை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா அது மேலே நீங்கள் வெங்காயத்தை கூட தூவி விட்டுக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தோசை லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம சுற்றி ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவுலையும் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதினாவே பிடிக்காமல் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் தோசை பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நிறைய பேத்துக்கு பிடிக்கும். இப்போ புதினா பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி தோசை கூட நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ தோசை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், தோசை கலர் சூப்பராக வந்திருக்கு. இப்போ மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ தோசை 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மிக சுவையான புதினா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான சட்னிஸ் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் சேனலில் நிறைய சாம்பார் ரெசிபிஸ், அதே மாதிரி சட்னி ரெசிபி, கிரேவி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதையும் இந்த சைடிஷ் ரெசிபியாக இந்த தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.